Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் ஜென்ரலைஸ்டு நோட்டேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜென்ரலைஸ்டு நோட்டேஷன்ஸ். இந்த ஜென்ரலைஸ்டு நோட்டேஷன்ஸில் நிறைய இருக்குது. உங்களுக்கு டாபிக் நிறைய இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரலைஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுக்கு என்ன ஈக்குவேஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா டெல்டா ஆர்ஐ இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் கே 1 to n டோ ஆர்ஐ பை டோ கியூகே டெல்டா கியூகே அப்படின்றது வரும். இதில் கியூகே அப்படின்றது அந்த டோ ஆர்ஐ பை டோ கியூகே டெல்டா கியூகேன்னு கொடுத்துருக்காங்க. அது வேரியேஷன் இன் ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ். அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இப்படி போடுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரலைஸ்டு வெலாசிட்டி. நெக்ஸ்ட்டு ஜென்ரலைஸ்டு வெலாசிட்டி. ஸோ இது எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா விஐ அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இதோட ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஐ இஸ் ஈக்குவல் டு ஆர்ஐ டாட் தான் விஐ சமேஷன் ஆஃப் கே 1 to n டோ ஆர்ஐ பை டோ கியூகே கியூகே டாட் ப்ளஸ் டோ ஆர்ஐ பை டோ டி. இதுதான் ஜென்ரலைஸ்டு வெலாசிட்டியோட ஈக்குவேஷன். இது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா த டைம் rate of change of displacement of position vector Ri. அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் பொசிஷன் வெக்டார் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வெலாசிட்டி, ஜென்ரலைஸ்டு வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஜென்ரலைஸ்டு ஆசிலரேஷன். ஸோ இதோட எக்ஸ்பிரஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஐ டபுள் டாட் டோ ஸ்கொயர்ட் ஆர்ஐ பை டோ டி ஸ்கொயர்ட் ப்ளஸ் சமேஷன் ஆஃப் கே டோ ஆர்ஐ பை டோ கியூகே கியூகே டாட் டபுள் டாட் வரணும் ப்ளஸ் 2 summation of k dou squared ri divided by dou qk dou t qk dot plus summation of k summation of l dou squared ri by dou qk dou q l qk dot ql dot. இது ஆசிலரேஷன் உடையது. இப்போ நம்ம இது ஆர்ஐ டாட்னு வெலாசிட்டின்னு சொல்கிறோம். இது ஆர்ஐ டபுள் டாட் இன்னொரு டைம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம்னா அது ஆசிலரேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மொமெண்டத்தோட ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது பிஐன்னு போட்டோம்ல, இங்கே நம்ம ஏஐன்னு கூட போட்டுக்கலாம். ஜென்ரலைஸ்டு மொமெண்டத்தோட ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிகே இஸ் ஈக்குவல் டு டோ டி பை டோ கியூகே டாட் இஸ் ஈக்குவல் டு எம்கே கியூகே டாட். இதான் ஜென்ரலைஸ்டு மொமெண்டத்தோட ஈக்குவேஷன். அடுத்தது ஜென்ரலைஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி நம்ம ஈக்குவேஷன் எழுதலாம்னா ஜிகே இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் ஐ 1 to n எஃப்ஐ டோ ஆர்ஐ பை டோ கியூ கே. இதில் நம்ம மெயினாக என்ன ஞாபகம் விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டோன்ட் depend on time. Generalized force need not always have the dimension of force. விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டோன்ட் டிபெண்ட் ஆன் டைம்னு ஒன்று சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜென்ரலைஸ்டு ஃபோர்ஸ் நீட் நாட் ஆல்வேஸ் ஹாவ் த டைமென்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்றது ஒன்று நம்ம வச்சுக்கணும். பட் இட் இஸ் சர்டைன் தட் த ப்ராடக்ட் ஆஃப் ஜென்ரலைஸ்டு ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் generalized force and displacement has the dimension of work.
ப்ராடக்ட் ஆஃப் ஜென்ரலைஸ்ட் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஹேஸ் த டைமென்ஷன் ஆஃப் ஒர்க்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன். அப்புறம் விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டோன்ட் டிபெண்ட் ஆன் டைம் ஒன்று. ஆனால் ஜென்ரலைஸ்ட் ஃபோர்ஸ் வந்து நீட் நாட் ஆல்வேஸ் ஹேவ் த டைமென்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூணு பாயிண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இது வந்து ஜென்ரலைஸ்டு நோட்டேஷன்ஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க்கு. இது எப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, it is states that the work done is zero, that the work done is zero in the case of arbitrary virtual displacement of a system from a position of equilibrium. So principle of virtual work என்ன சொல்றாங்கன்னா, work done is zero. It states that work done is zero. So it is important. In the case of arbitrary virtual displacement of the system from the position of the equilibrium. Virtual displacement from the position of the equilibrium work done 0 இருக்கு. ஸோ நம்ம இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம்னா, summation of I1 to n fi dot delta r equal to 0. The virtual work of applied forces of constraints is in the case of rigid body. இது ரிஜிட் பாடிக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, summation of I1 to n FIA delta RI equal to 0 எழுதலாம். ஸோ ரிஜிட் பாடிக்கு இது எப்படி எழுதலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதே ஃபார் ஈக்லிபிரியம் சிஸ்டம் the virtual work of applied forces 0. Equilibrium systemத்துக்கு virtual work of applied forces 0. The principle of virtual work deals with the statics of system of particles. Principle of virtual work deals with the static system of particles. நம்ம ஈக்குவேஷன் என்ன எழுதுறோம், Fi is equal to Fi applied force எழுதுறோம், அப்புறம் force of constraint எழுதுறோம். அதுக்கப்புறம் இதையும் நம்ம எப்படி எழுதலாம்னா, summation of I அப்புறம் FIA plus FI delta R equal to 0 அப்படின்றது எழுதலாம். இதில் virtual work by the force of constraint is 0. இது நல்லா ஞாபகம், ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். virtual work by the force of constraint is 0. Force of constraint is 0. அதாவது என்ன மீனிங்னா, summation of I FI delta RI equal to 0. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a system of particle is in equilibrium. இதை நான் ஆல்ரெடி சொன்னதுதான். இதை இப்படி கூட கேட்கலாம், a system of particle is in equilibrium only if the total virtual work of the actual or applied forces 0. இங்கே நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஃபார் ஈக்குலிபிரியம் சிஸ்டம் த விர்ச்சுவல் ஒர்க் ஆஃப் த அப்ளைடு ஃபோர்ஸஸ் 0 அப்படின்றது. எ சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் இஸ் இன் ஈக்குலிபிரியம் ஒன்லி த டோட்டல் விர்ச்சுவல், இங்கே சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்னு சொல்கிறேன். சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் இஸ் இன் ஈக்குலிபிரியம் ஒன்லி த டோட்டல் விர்ச்சுவல் ஒர்க் ஆஃப் த ஆக்சுவல் ஆர் அப்ளைடு ஃபோர்ஸஸ் 0. கிட்டத்தட்ட இந்த பாயிண்ட் தான் நம்ம திரும்ப சொல்கிறோம். ஸோ பிரின்சிபல் ஆஃப் விர்ச்சுவல் பொறுத்த வரைக்கும்
நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அடுத்தது டி-ஆலம்பர்ட்ஸ் பிரின்சிபல். ஸோ இதோட ஈக்குவேஷன் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதை அடிக்கடி கேட்பாங்க. Fi minus Pi dot delta Ri equal to delta Ri equal to 0. இதுமாரி டாட்லாம் கிடையாது. டெல்டா Ri வந்து equal to 0. ஸோ இது டி-ஆலம்பர்ட்ஸ் பிரின்சிபல். இது எப்படி ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it states that the virtual were done by effective force on a dynamical system is zero. இப்போ ஈக்குலிபிரியம் முன்னாடி நம்ம சொன்னேன். அதே மாதிரி விர்ச்சுவல் ஒர்டன் பை த எஃபெக்டிவ் ஃபோர்ஸ் ஆன டைனமிக்கல் சிஸ்டம் இஸ் 0 அப்படின்னா அது வந்து டி-ஆலம்பர்ட்ஸ் பிரின்சிபலில் இருக்குன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஈக்குவேஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதில் நான் வந்து டைனமிக்கல் சிஸ்டம் இஸ் 0ன்னு சொல்லியிருக்கேன். அதேமாதிரி விர்ச்சுவல் ஒர்டன் பை எஃபெக்டிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அந்த எஃபெக்டிவ் ஃபோர்ஸ்னால் நம்மளுக்கு என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வரும், அதுக்கப்புறம் அந்த ரிவர்ஸ்ட் எஃபெக்டிவ் ஃபோர்ஸும் ஆட் ஆகும். ரிவர்ஸ்ட் எஃபெக்டிவ் ஃபோர்ஸ் இது ரெண்டும் சேர்ந்தது தான் இதில் எஃபெக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்றது. நான் இங்கே எஃபெக்டிவ் விர்ச்சுவல் ஒர்டன் பை எஃபெக்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்லியிருக்கேன். அது எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ப்ளஸ் ரிவர்ஸ்ட் எஃபெக்டிவ் ஃபோர்ஸ் ரெண்டுமே தான் மீன் பண்ணுது. ஸோ டி-ஆலம்பர்ட்ஸ் பிரின்சிபல் பொறுத்த வரைக்கும் விர்ச்சுவல் ஒர்டன் பை எஃபெக்டிவ் ஃபோர்ஸ் ஆன டைனமிக்கல் சிஸ்டம் இஸ் 0னா அது டி-ஆலம்பர்ட்ஸ் பிரின்சிபல். அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.